இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தமிழக மக்கள் அனைவருமே அறுவடை பெருவிழா என்கிற பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, தமிழக பாரம்பரியத்தில் இறைவன் வழியாக இயற்கை நமக்கு செய்த அனைத்து அருள் வளங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு நாளாகத்தான் தமிழர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். நன்றியின் திருவிழா என்று கூட இதை நம்ம சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இயற்கை வாயிலாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து வரங்களுக்காக நம்ம நன்றி சொல்ல தான் கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உலகம் எங்கும் வாழுகிற தமிழக பெருமக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருவிழா வாழ்த்துதல்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நம்ம எல்லோருமே பிறப்பால் தமிழர்கள், நம்முடைய மார்க்கத்தால், நம்முடைய இறை நம்பிக்கையால் கிறிஸ்தவர்கள். ஆகவே தமிழர்கள் என்கிற அந்த உணர்வோடு இயற்கை வழியாக இறைவன் செய்த அனைத்து கொடைகளுக்காக நன்றி செலுத்தி மகிழ்வோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனிதரானவர் புனித வனத்து சின்னப்பர். அன்புமிக்கவர்களே, எகிப்து தேசத்தில் 3ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர் தான் இந்த புனித வனத்து சின்னப்பர். த ஃபர்ஸ்ட் ஹெர்மிட் அப்படி என்று அழைக்கப்படுகிறார். பாலைவனத்தில் வாழ்ந்த முதல் தவ முனிவர் என்று தான் தமிழில் இதை நம்ம சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கிராமங்களில் புனித வனத்து சின்னப்பர் பொங்கல் என்றே தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவார்கள். பாலைவன தந்தையர்களில் முதல்வராக கருதப்படுகிறவர் இந்த வனத்து சின்னப்பர். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசனுடைய அச்சுறுத்தல், அதாவது கிறிஸ்தவத்தை ஏற்றவர்களை கொலை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அரசனுடைய அச்சுறுத்தல் காரணமாக பாலைவனத்திற்கு ஓடி செல்கிறார். அங்கே தனிமையில் தபத்திலும் ஜெபத்திலும் ஈடுபட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அமைதி நிலவிய பிறகு மறுபடியும் அவர் வாழ்ந்த அந்த தேப்ஸ் என்கிற நகரத்துக்கே வருகிறார். ஆனாலும் அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே மறுபடியும் வனாந்திரத்திற்கு சென்று தனிமையில் இறைவனோடு உறவாட விரும்பிய ஒரு காரணத்தினால் மறுபடியும் பாலைவனத்திற்கு சென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தப ஜப செயல்களில் ஈடுபட்டு புனிதத்தில் வளர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித வனத்து சின்னப்பர் இவரிடத்துல சீடராக இருந்தார் என்றும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பாலைவனத்தில் இறைவனோடு ஒன்றித்து இயற்கை மூலமாக இறைவன் கொடுத்த உணவுகளையும் உடையையும் அணிந்து தான் இவர் வாழ்ந்தார். விலங்குகள் இவருக்கு உதவி செய்தன என்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றளவும் நம்முடைய கிராமங்களில் புனித வனத்து சின்னப்பர் பொங்கலை வைத்து கால்நடைகளையும் விலங்குகளையும் இவருடைய பாதுகாப்பில் ஒப்படைப்பார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் தப ஜப வாழ்க்கையில ஈடுபாட்டுடன் பங்கேற்க இறைவன் நம்மை தூண்டுவாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிஸ்தர்களுக்கு எதிரான இஸ்ரேலுடைய அந்த போரில் 2வது முறையாக இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், அவரை அன்பு செய்யாமல், வெறும் உடன்படிக்கை பேழை மட்டுமே அடையாளமாக இருந்தால் போதும், நாங்கள் போரில் வெற்றி அடைவோம் என்கிற அவர்களுடைய அந்த தவறான நம்பிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், அந்த தவறான நம்பிக்கையை கண்டித்து திருத்தும் விதமாகவும் தான் இன்றைக்கு 2வது முறையாக பிலிஸ்தியர்களிடத்தில் இஸ்ரேல் மக்கள் தோற்று போனார்கள். அன்புமிக்கவர்களே, முதல் முறை தோல்வியடைந்த பிறகு அவர்கள் இறைவனிடத்தில் மன்றாடவில்லை. மாறாக உடன்படிக்கை பேழையை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம முன்னோர்களைப் போல நாம் செய்தால் நமக்கு இறைவன் வெற்றியை தருவார் என்கிற வெறும் வெற்று நம்பிக்கையோடு சென்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு பிலிஸ்தியர்களுக்கு வெற்றியை கொடுத்து இஸ்ரேல் மக்களை தோற்கடித்து உடன்படிக்கை பேழை பிலிஸ்தியர்களால் கொண்டு செல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, கடவுளை நம்பாமல் வெறும் வெற்று அடையாளங்களை மட்டும் நம்புகிறவர்களுக்குத்தான் இது ஒரு பாடமாக அமைகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடத்தில் நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்கிற அந்த நம்பிக்கை அறிக்கைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி அவரை குணப்படுத்தி நீ போய் குணம் பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள் அப்படி என்று தன்னை பற்றி அல்லது தான் செய்த இந்த புதுமை பற்றி வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று தான் இயேசு அறிவுரைத்து அனுப்புகிறார். ஆனால் அவர் சென்ற இடமெல்லாம் இயேசுவை பற்றி அறிவித்து இயேசு பொது இடங்களில் கூட அவர் செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அவரை நெருங்கி வந்தது என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் வெற்று அடையாளத்தை மட்டும் நம்பி நம்பிக்கை இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையையும் இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை கண்டு முழு நம்பிக்கையோடு நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்கிற இந்த நம்பிக்கை அறிக்கையும் தான் இன்றைக்கு நமக்கான ஒரு பாடம்.
வெறும் வெற்று அடையாளங்களையும் வெளிப்புற சடங்குகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கும் இறைவன் அருள்பாலிப்பார் என்கிற வெற்று நம்பிக்கையை அகற்றி உண்மையான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வழிபாட்டு கொண்டாட்டங்களில் மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் பங்கு பெறத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்கள், நமக்கு அறிவிக்கப்படுகிற இறை வார்த்தை, நமக்கு கொடுக்கப்படுகிற பல்வேறு வழிபாட்டு கொண்டாட்டங்கள், இவை அனைத்துமே இறைவனில நம்பிக்கை வைக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறதே ஒன்றி வெறும் வெளிப்புற சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் இல்லை. ஆகவே இறை நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்தது. இறை நம்பிக்கை என்பது நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அவர் மீது இருக்கிற நம்பிக்கையை மட்டுமே உள்ளடக்கியது என்பதை புரிந்து கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில வளர்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.